இந்த மழையில கிணத்து மேல கால் தவறினா தலை சுத்தினா. மாதவி, எனக்கு மட்டும் அவ்வளவு சீக்கிரமா சத்து போற யோகம் இருந்தா இவ்வளவு நாள் பழைச்சு கிடப்பேனா? பார்வதி தேவி மாதிரி பார்வதி தேவி ஆட்டம் நீங்க பார்க்கத்தான் முடிஞ்சிடும். அது இருக்கட்டும், இந்த ஊருக்கு நீ எங்க வந்த? சைலஜா யாருன்னு தெரியுமா? என்ன சொல்ற? சைலஜா, இஸ் இட்? அது எப்படி நான் கண்டுபிடிக்காம போனேன்? நான் எப்படி? அதானே, தாய போல பிள்ளையும் தாப்பனை போல பொண்ணு இருந்தா அதிர்ஷ்டம் சொல்றாங்க. சைலஜா அச்சு அவரேதான்ல. அவ அதிர்ஷ்டக்காரி, அதனாலதான் இங்க சிஷியா இருக்கா. ஆனா இந்த குருவுக்கு தான் தயவு வரல. அது இல்ல மாதவி, அதான் பூதங்கள் பேய்கள் நாட்டியம், அதுக்கு எழுதின விமர்சனம் அதானே. அது என்ன பண்ணும் பாவம், சின்ன குழந்தை எப்படி கத்து கொடுக்குறாங்களோ அப்படி ஆடுது. நான் தான் பைத்தியாரப்பேன். ஃபுட் ஃபுட் பிளடி ஃபுட். பாக்கி எல்லாம் பிரமாதமா பண்ணிச்சு இல்லையா? நீ தான் வரலையோ? ரொம்ப பிரமாதம் பண்ணிச்சு, பிரமாதம். அந்த முத்திரை பர்ஃபெக்ட் பர்ஃபெக்ட். எங்கேயோ ஏதோ ஒரு சின்ன தப்பு பண்ணா அதுக்காக போய் நான் ஃபுல் எழுதுறதா? உள்ளதை எழுதுறது விமர்சனம், அதுல தப்பு என்ன இருக்கு? தப்பு இல்லைங்கிற தலகணத்தினாலதான் அன்னைக்கு சைலஜா கிட்ட மன்னிப்பு கேட்க சொன்ன, மன்னிப்பு கேட்கல. இப்ப இதெல்லாம் தெரிஞ்சதுக்கு அப்புறம் மன்னிப்பு கேட்கறதுக்கு நான் வெக்கப்பட போறது. சின்ன பொண்ணு அதுகிட்டயா? உங்ககிட்டயும் உங்க வீட்டுக்காரர்கிட்டயும். அவர் இங்க இல்ல. ஓஹோ, அங்கே இருக்கார? அங்கேயே இருக்காரு. எப்ப வருவாரு? வரமாட்டார். நான் தான் அங்க போகணும். சைலவை இங்க விட்டுட்டு அவ்வளவு ஈஸியா போக விட்டுருவேனா? நானே அங்க போய் அவரை இங்க கூட்டிட்டு வந்து சைலஜாவை நாட்டியம் ஆட வச்சுன்னா அந்த நடராஜர்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கி கொடுத்து அப்புறம் உங்க தம்பதிகள் 2 பேர்ட்டையும் நான் சொல்லி கொடுத்த பாடத்துக்கும் நீங்க கொடுத்த சம்பளத்துக்கும் கணக்கு சரி கட்டி உங்க கடன் தீர்ந்து போச்சுரா அப்படின்னு நீங்க சொன்னதுக்கு அப்புறம் நானே புறப்பட்டு போயிடுறேன். எந்த கணக்கு தீர்ந்து போச்சுன்னு சொல்றது? எத்தனை வர்ணங்களும் கீர்த்தனைகளும் கத்து கொடுத்தேன்னு கணக்கு பாக்குறதா? எவ்வளவு பிராந்தி விஸ்கி குடிச்சேங்கிற கணக்கு பாக்குறதா? உடம்புல எவ்வளவு நாடி நரம்புகள் அறுந்து போச்சுங்கிற கணக்கு பாக்குறதா? உடம்புல எவ்வளவு ரத்தம் நீத்து போச்சுங்கிற கணக்கு பாக்குறதா? எந்த கணக்கு தான் பாக்குறது? அதுவே நான் எப்படி இந்த நிலைமைக்கு ஆளானே, எதுக்கா இந்த பழக்கத்துக்கு அடிமையானே, இதெல்லாம் ப்ளீஸ் கேட்காது. இத்தனை நாள் நான் அந்த தெய்வத்தை கூட மறந்து போயிட்டேன். என் சலங்கைய சங்கீதத்தை மறந்து நான் பைத்தியக்கார மாதிரி அலைஞ்சேன். இன்னைக்கு தேவதை மாதிரி நீ பிரத்யட்சமாயி அந்த தெய்வத்தை ஞாபகப்படுத்தினேன். அதுக்கு தேங்க்யூ தேங்க்யூ. அந்த நடராஜர் பாத சாட்சியா சொல்றேன், அந்த ட்ரங்கார்ட் பாலு இனி செத்தாச்சு, இனி குடிக்க மாட்டேன். ஐ ஐ ஐ மீன் இட். ஐ மீன் இட். சிவையா அம்மா, சமையல் அடிச்சு சாப்பிடுறீங்களா அம்மா? அது சரி, அம்மா இங்க வீட்ல இல்லையா? அவுட் ஹவுஸ்ல இருப்பாங்கம்மா. அவுட் ஹவுஸ்லயா? பாலு மாஸ்டர் குடிச்சிருக்காருலம்மா. அவர் குடிச்சா இவங்களுக்கு என்ன? பெரிய மாஸ்டர் இல்லையாம்மா, மழையில நனைகிறதும் கிணத்து மேல ஆடுறதும் செத்து போடுவார் இல்லையாம்மா. அம்மா எவ்வளவு பயந்து போயிட்டாங்கன்னு சொல்ல முடியாதும்மா. சாப்பிட வர்றீங்களா அம்மா? அவசியம் இல்ல, எனக்கு ஃபர்ஸ்ட் நானே கூப்பிடுறேன். நல்லதும்மா. வணக்கண்ணே. ஆஹா, இங்க வந்ததை எல்லாரும் பயங்கரமா தேறிட்டம் போல இருக்கு. நீங்க கூட ஆரோக்கியமா இருக்கீங்க. இவன் தான் தண்ணி போட்ட மாதிரி இருக்கான். என்னப்பா ரொம்ப சுறுசுறுப்பா இருக்கே? சொல்றேனே, வாடா. ஏய் மெதுவா.
மோந்து பார். தண்ணி வாடி இனிமே அடிக்கணுமே. அடிக்காது. நாடி நார்மலா இருக்கு. அப்படியே தான் இருக்கும். இதயம் டேய் சலங்கி வலி கேக்குறதே. கேட்டுக்கிட்டே இருக்கும், நிக்காது. என்னப்பா திடீர்னு இப்படி தெய்வம் மாதிரி ஆயிட்டியே. ஒரு தெய்வத்தை பார்த்தேன், அதனாலதான். டேய், சைலஜா மாதவியோட பொண்ணுடா. அப்படியா? ஆமா, நேத்து மாதவியை நான் பார்த்தேன். அவளே சொன்னா. மாதவியே பாத்தியா? அதுவும் இக்கட்டான நிலைமையில எங்கத்தி சரக்கோ என்ன இளவோ தெரியாம வாங்கி அடிச்சு விட்டேன். கோச்சுக்காத. மருந்து கொஞ்சம் ஜாஸ்தி ஆகி போச்சு. காலு கணத்து மேல. கிணத்து மேலையா? கிணத்துக்கு நடுவுல பைப் இல்ல, அதுல காலு. உடம்பு அந்தரத்துல மதந்துட்டு இருக்கு. இன்னும் ஒரு நிமிஷத்துல கிணத்துல விழுந்துருவேன் அப்படிங்கும் போது இப்படித்தான் கையை பிடிச்சு வெளியே எடுத்துட்டா. பார்த்தா மாதவிடா. மாதவி. போதை மீறி மயக்கமா இருந்தேன்னு மாதவி எந்த கோலத்துல பார்த்த, எந்த நிலையில பார்த்த? இந்த கண்ணு இல்லடா கண்டுபிடிச்சது, மனசு. வயசு கொஞ்சம் அதிகமா இருந்தாலும் நல்ல கலையோட பார்வதி தேவியாட்டம் இருக்கடா. ஹலோ டாக்டர், சௌக்கியமா இருக்கீங்களா? உடம்புக்கு ஒண்ணும் இல்லையே? குட் மார்னிங். குட் மார்னிங். குட் மார்னிங் பாலு, ஒரு ஹாப்பி நியூஸ். கொஞ்சம் இருங்க. முதல்ல நீங்க சொல்றீங்களா நான் சொல்லட்டுமா? நீ சொல்ல போறது என்னன்னு எனக்கு தெரியும். முதல்ல நான் சொல்றத கேளு ரகு. வரப்போற நம்ம ஹாஸ்பிட்டல் பொன்விழா சந்தர்ப்பத்துல மாதவி 5 லட்சம் ரூபாய் நன்கொடையா தரப்போறாளாம். கிரேட், இட்ஸ் ரியலி கிரேட். அப்போ ஒரு வேலை செய்யுங்க. அதே ஃபங்க்ஷன்ல நம்ம சைலஜாவோட டான்ஸ் ப்ரோக்ராம்க்கு ஏற்பாடு பண்ணுங்க. டேய் ஆமாண்டா, ரேர் ஐட்டம். பாத்துக்கோ எப்படி தயார் பண்றேன்னு. டாக்டர், அந்த சைலஜாவோட ஆட்டத்துல இந்த பழைய பாலு பார்க்க போறீங்க. நீங்க டிக்கெட்லாம் அடிச்சிருங்க. அனௌன்ஸ். ஓகே. மூர்த்தி சார். குட் டே டாக்டர். குட் டே. பாலு மாதவியை பார்த்துட்டேங்கிறான். அமர், நடந்ததெல்லாம் என்கிட்ட மாதவி சொல்லிட்டா. அந்த சமயத்துல அவ செஞ்சதான் கரெக்ட். இட்ஸ் ரைட் திங். இட்ஸ் கிரேட். டாக்டர், எங்க டான்ஸ்னால 1 லட்சம் ரூபாய் கலெக்ஷன் ஆற மாதிரி பண்ணுங்க. ஓகே. 2-3 நாள் இருப்பல்ல? ஓகே, நான் வரேன் ஷைலு. கொஞ்சம் காஃபி சாப்பிட்டுட்டு போலாம் வா. ஷைலு, இப்போ ஒண்ணு வேணாம், நான் அப்புறமா ஓ வரேன். கம் ஆன், டோன்ட் பீ சிலி. ஒண்ணும் பயம் இல்ல வா. ஆமா மாதவி, அவர் ரொம்ப நல்ல மிருதங்கிஸ்ட். அவர்கிட்ட பேசி இன்னும் 2-3 நாள்ல ரிஹர்சல் ஆரம்பிக்கிற மாதிரி ஏற்பாடு பண்ணிடுறேன். அப்புறம் இவன் எங்க வந்தா? ஹலோ. ஹலோ. வரட்டா மாதவி? மாதவி இந்த ப்ரோக்ராம் முடியற வரை சைலுவை ஒழுங்கா கத்துக்க விட கிஷோர். இன்னும் பல வீடியோக்களை காண சன் லைஃப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.